ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம் 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், அதான் நான் ட்ரக் அடிக்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஃபன் இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கும் போது நான் அந்த உலகத்துக்குள்ளே என்டர் ஆகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு கூல்னஸை கொடுக்குது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சோன்னா இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. அப்போ தே ஆர் போர்ட், தே டோன்ட் ஹாவ் எனிதிங் எல்ஸ், வேறு எதுவுமே பண்ணுறதுக்கே இல்லை அவங்கக்கிட்ட. அப்போது அந்த போர்டமை அவங்க டிப்ரெஷனாக எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி பசங்க கெட்டு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் காரணமா? ஒரு குழந்தை ஒரு சொசைட்டியில் வளர்றதுக்கு நிறைய பேர் காரணம். அப்போ அந்த குழந்தை கெட்டு போகிறதுக்கும் நிறைய பேர் காரணம். அப்போ அந்த காரணிகள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுக்கணுமே தவிர ஒரே ஒரு காரணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் நம்பியார் காலத்தில் யார் குடிப்பாங்க சினிமாவில்? நம்பியார் குடிப்பார். நம்பியாருக்கு என்ன ரோல்? வில்லன் ரோல். இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் யார் குடிக்கிறாங்க? ஹீரோஸ். ஒரு டேரக்டருடைய சாய்ஸ்ல இருந்து நான் வந்து சமூகத்துக்கு எதிராக வந்து இதை தான் சமூகத்தை திருத்தக்காக இதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே ஆடியன்ஸ்கிட்ட இந்த மாதிரி யங்ஸ்டர்கிட்ட கரெக்டாக போய் சேருதா? ஒரு 4 படம் அதில் ஹீரோ ஸ்மோக் பண்ணாமல் ட்ரிங்க் பண்ணாமல் ட்ரக் எடுத்துக்காமல் வரட்டும், அதுதான் உண்மையிலேயே அதுக்கான ஒரு போராட்டமாக அந்த ட்ரக் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்குமே தவிர்த்து மறுபடியும் ஒரு வில்லனை வந்து அவங்க வில்லனைஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஹீரோ முளைச்சி போய் அதை சரி பண்ணுறதை காட்டுறதுனால மட்டும் இந்த இஷ்யூ சால்வ் ஆகாது. ஸ்டெப்பாக குவிட் பண்ணும்போது என்னென்ன சிக்கல் வரும், அதை அவர் எப்படி சமாளிக்கணும்? குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு டாக்டரை போய் பார்க்குறது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப்பு, ஒரு டாக்டரோட ஹெல்ப்பு வேணும். அவங்களால லைஃப் ஃபுல்லாக வந்து சரியாகவே முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மனசு வச்சா முடியும். அதே தான் இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அவங்ககிட்ட நம்ம பேசும்போது நீங்கள் எதுக்கு இப்படி ட்ரக் அடிக்ட் ஆகிட்டீங்க, எப்படி இவ்வளோ இதை இந்த வயசுலேயே வந்து ட்ரக் அடிக்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்டோன்னா இது சும்மா ஜஸ்ட் ஃபன் அப்படிங்கிறாங்க. இல்லைனா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், அதான் நான் ட்ரக் அடிக்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதோட யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபன்னுங்கிறது உண்மை, பட் இந்த டிப்ரெஷன் அவங்க கால் பண்ணுறது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபன்னுக்கு வருவோம். எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் அதோட தாக்கத்துக்கு கீழே வரும்போது ஒரு ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிற அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அப்போது எனக்கு வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஃபன் இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கும் போது நான் அந்த உலகத்துக்குள்ளே என்டர் ஆகி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு கூல்னஸை கொடுக்குது. எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொக்கோ கோலா குடிச்சியா, நான் கொக்கோ கோலா குடிச்சேனான்னு கேட்ட மாதிரி ஐ எம் அ ட்ரக் அடிக்ட், ஆர் யூ? ஐ டேக் ட்ரக்ஸ், டு யூ டேக் ட்ரக்ஸ்? அது ஒரு ஃபன். ஆமாம், ஒரு கெத்தா, ஒரு கூல்னஸ், ஐ கேன் டூ திஸ். இல்லை இதை பண்ணுறது வந்து எனக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸை கொடுக்குது, ஒரு மாதிரி ஒரு பெடஸ்டல்ல என்ன தூக்கி வைக்குது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆமாம். இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறது எதை அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கோ காலேஜ் போகிற பசங்களுக்கோ வீட்டிலையும் சில வேலைகள் இருக்கும். வெறும் ஸ்கூலுக்கு மட்டும் போகிறது இல்லாமல் இன்னும் இப்போ நம்ம ஒரு 2 ஜெனரேஷன் பின்னாடி போனால் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும். பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சோன்னா இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. அப்போ தே ஆர் போர்ட், தே டோன்ட் ஹாவ் எனிதிங் எல்ஸ், வேறு எதுவுமே பண்ணுறதுக்கே இல்லை அவங்கக்கிட்ட. அப்போது அந்த போர்டமை அவங்க டிப்ரெஷனாக எடுத்துக்கிறாங்க. அவங்களோட எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஆட்களும் வீட்டில் கிடையாது. இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம், அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் நான் டிவி பார்ப்பேன், எவ்வளோ நேரம் நான் ஐபேட் பார்ப்பேன்? அதையும் தாண்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏதோ ஒரு தேடலில் தான் அவங்க இதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த போர்டமை பெரும்பாலும் அவங்க டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. 2வது ரீசன் அவங்க டிப்ரெஷன் சொல்கிறது என்னன்னா, இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாதப்போ.
ஸோ ஏதோ பெரிய இமோஷன்ஸ் வருது, நான் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை வீட்டில் ஏதோ சண்டை, இல்லை ஸ்கூலில் ஏதோ எனக்கு சரியாக போகலை, இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு டீல் பண்ண தெரியாது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, இருந்தாலும் அவங்கள அணுக எனக்கு தெரியல. ஒரு டீனேஜோட மேஜரான ப்ராப்ளமாக இருக்குது இது. டீனேஜ்லேருந்து இப்போ நம்ம குறைஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ 12-13 இயர் ஓல்டு சில்ட்ரன் இதை யூஸ் ஆமாம், ப்ரீ டீன்ஸ்லேயே இதுக்கான அடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இன்னைக்கு ரியாலிட்டியாக இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து ட்ரக் அடிக்டாக இருக்காரு, ஆனால் நான் என்னை இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சப்போஸ் குவிட் பண்ணுறாரு அப்படின்னா படிப்படியாக தான் ஸ்டெப்பாக தான் வந்து குவிட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு ஸ்டெப்பாக குவிட் பண்ணும்போது என்னென்ன சிக்கல் வரும், அதை அவர் எப்படி சமாளிக்கணும்? குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு டாக்டரை போய் பார்க்குறது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப்பு, ஒரு டாக்டரோட ஹெல்ப்பு வேணும். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரக்குக்கு யூஸ் ஆகிட்டு அதை உங்கள் உடம்புலேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது இல்லாமல் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ், வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வரும். லைக் ட்ரெம்மர்ஸ், மயக்கமாக வர்றது, இல்லை அப்பிடைட்டில் இஷ்யூஸ் வர்றது, தூங்க முடியாமல் போகிறது, இமோஷன் லெவல்லையும் நிறையா கோவம் வர்றதோ இல்லை ரொம்ப சோகமாக இருக்கிறதோ, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் லெவலில் அவங்க ஒரு டாக்டரை பார்க்கணும், அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டாவது முடிஞ்சால் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலமாக இந்த டாக்டரை மீட் பண்ணுறது. ஸோ அவங்க அங்கே இருந்து, நம்ம சென்னையில் ஒன் ஆஃப் த நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து டிடிகே, டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போனால் அவங்கள இன்பேஷண்ட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்க வச்சு அவங்கள அந்த ரீஹேபில் கொண்டு போவாங்க. ஒரு ரீஹேபில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல கண்டிப்பாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் விசிட் இருக்கும், இல்லை அங்கேயே இன்ஹவுஸில் இருப்பாங்க, அவங்க இந்த மெடிக்கேஷன்ஸை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க இவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அண்ட் வித்ட்ராயல் சிம்டம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் செஷன்ஸ், குரூப் செஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அண்ட் அங்கே ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும், நம்மள மாதிரியே இதால் பாதிக்கப்பட்ட இன்னும் சில பேர். ஸோ நம்ம வெளிநாடுகளில் இந்த ஆல்கஹாலிக் அனானமஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் அதே மீட்டிங்ஸ் இருக்குது. உள்ளேயும் குரூப் தெரப்பி நடத்துவாங்க. நீங்கள் ரீஹேப் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஏஏ மாதிரியான குரூப்ஸில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். அது வந்து எவ்வளோ ரெகுலராக நடக்கும்னா வாரத்துக்கு ஒரு தடவை, 2 தடவையிலேருந்து மாதத்துக்கு 2 தடவை வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க ரெகுலராக அதை அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பை அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க வெளியே வரணும் நினைக்கும் போது இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஏன்னா தனியாக இதை பண்ணிக்கிறத விட, ஏன்னா ரீஹாபிலிட்டேஷனில் இன்னொன்றும் பண்ணுவாங்க, ஃபேமிலிஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கான கவுன்சிலிங், அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், சைக்கலாஜிக்கலையும் சரி ஃபிசிக்கலையும் சரி, அவங்க ஹெல்த்துக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், என்ன மாதிரி ஒரு டயட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் வியூவை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரால் கொடுக்க முடியும். அது பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப். ஆமாம், கண்டிப்பாக பேரண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இப்போது யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த பேரண்ட்டோடைய தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உன் ஃப்ரெண்ட்ஸால் தான் நீ கெட்டு போயிட்ட, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, அதனால தான் அவங்க தான் உன்னை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி பசங்க கெட்டு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் காரணமா? இப்போ நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கலாம், சர்க்கிளில் வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம், சினிமா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாக, பெரிய ரீசனாக எடுத்துக்கப்படுறது இல்லையா பேரண்ட்ஸால்? பேரண்ட்ஸுக்கு ஒரு ஈஸி கில்ட் இல்லைன்னா ஒரு ஈஸி காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால இது நடக்கவே இல்லையானா அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். பட் அந்த சர்க்கிள் மெயின் ரீசன் கிடையாது. இது வந்து ஒரே ஒரு ரீசன் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு குழந்தை ஒரு சொசைட்டியில் வளர்றதுக்கு நிறைய பேர் காரணம். அப்போ அந்த குழந்தை கெட்டு போகிறதுக்கும் நிறைய பேர் காரணம். அப்போ அந்த காரணிகள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுக்கணுமே தவிர ஒரே ஒரு காரணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம்னு எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த சர்க்கிளை நோக்கி எப்படி போயிருப்பாங்க? அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய தடவை கேட்குறதே இல்லை. சினிமா இது வந்து நம்மளோட லைஃப்பை இன்றைக்கும் பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் எல்லா வகையிலையும். எம்ஜிஆர் நம்பியார் காலத்தில் யார் குடிப்பாங்க சினிமாவில்? நம்பியார் குடிப்பார். நம்பியாருக்கு என்ன ரோல்? வில்லன் ரோல். அப்போது ஒரு வில்லனாக இருக்கிற, ஒரு கெட்டவனாக இருக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு உட்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்து இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் யார் குடிக்கிறாங்க? ஹீரோஸ்.
ஹீரோனா யாரு? நல்லவன். ஸோ நான் வந்து ஒரு ஹீரோவா இருக்கணும் என் லைஃப்ல, இல்ல ஒரு ஹீரோவாவே இருக்கணும்னா, நான் இந்த மாரி பழக்கத்திற்கெல்லாம் எடுத்துக்கலாம். இல்ல அடிமையா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு பார்வைய நமக்கு சினிமா கொண்டு வந்து சேர்த்துருச்சு தானே! எல்லா படத்துலயும் நான் இன்னைக்கு பார்க்குற அத்தன படங்கள்லயும் அந்த ஹீரோ ஒண்ணு சிகரெட் ஸ்மோக் பண்றாரு, இல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றாரு, இல்ல ட்ரக்ஸே கூட எடுத்துக்கிறாரு. அண்ட் அது பரவால்ல அப்படிங்கிற மாரியான ஏதோ ஒரு சட்டிலா அத கொண்டு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு லேமனா நான் இத பார்க்குறேன். எனக்கு பேக்ரவுண்டே கிடையாதுங்க. அவேர்னஸே இல்ல. நான் இப்படிப்பட்ட சினிமாவ திரும்ப, 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 திரும்ப பார்த்து, பார்த்து வளர்ந்துகிட்டே இருக்கும்போது, எனக்கு என்ன தோணும்? நான் ஹீரோவா இருக்கணும்னா, ஹீரோ பண்றது எல்லாத்தையும் நான் பண்ணணும். அது என்னெல்லாம்? இதெல்லாம் தான். ஸோ சினிமா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. 1. இப்ப சினிமா மட்டும் தான் காரணம்னு நான் சொல்ல வரல. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த கூல்னஸ்க்காக. நாங்க கெத்து. இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அண்ட் இத ஒரு டீமா பண்ணும்போது அதுல ஒரு ஆக்சுவல் ஃபன் இருக்கு. இல்லையா? இப்ப சாதாரணமா ஒரு படத்த போட்டு வீட்ல பார்க்கறதுக்கும், ஒரு 4 பேர கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மேட்ச பார்க்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என் கூட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்காக அந்த குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் அது எங்கேருந்து அந்த ஐடியா வருதுன்னா, அகைன் சினிமா, அவங்க வாழ்க்கையோட அனுபவங்கள், அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாத ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ல இதுக்குள்ள எல்லாம் போயிடுறாங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நண்பர்கள் சொல்லியாச்சு, சினிமா சொல்லியாச்சு. பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி இதுக்கு ஒரு பெரிய காரணம். முக்கியமான ரீசன் எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். எல்லா குழந்தையும் அச்சீவ் பண்ணணும். நீ அச்சீவ் பண்ணலைன்னா யூ ஆர் யூஸ்லெஸ். உனக்கு ஃபீஸ் கட்டுறது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பா. நான் ரீசெண்டா பார்த்த ஒரு குழந்தை என்கிட்ட சொன்னது இது. எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, "நீ மார்க் வாங்கலன்னா உனக்கு ஃபீஸ் கட்டுறதே வேஸ்ட்டு. நீ என்ன சாதிச்சிட்ட வாழ்க்கையில? மார்க் வாங்குறது மட்டும் தானா?" அப்ப அந்த கேள்வி வருதுல்ல. அத நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறதே இல்லையே. அப்ப அந்த குழந்தைய திரும்ப திரும்ப உனக்கு எதுவும் வராது. நீ லாயக்கு இல்ல. நீ மார்க் வாங்கலைன்னா நாங்க ஃபீஸ் கட்டுறதே வேஸ்ட்டு. நீயே வேஸ்ட்டுன்னு சொன்னப்புறம், அந்த குழந்தை என்ன பண்ணணும்? எங்க போய் இந்த பெரிய ஃபீலிங்க வந்து சால்வ் பண்ணிக்கணும்? அந்த குழந்தை என்ன நம்பும்? அப்ப நான் எதுக்கும் யூஸ் இல்ல. நான் எவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும் யாரும் நம்ப போறதில்ல. இல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, அந்த சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக அவங்க சூஸ் பண்ற ரூட்ஸ் தான் இது. நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்கலாம்? சரி நான் ட்ரக் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதே. நானே வேற ஒரு உலகத்துல இருப்பேன். ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா. ஸோ உங்கள திரும்ப திரும்ப நம்ம குடுத்துக்கிட்டே இருக்க ப்ரெஷர்னால, அவங்க அத வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த எமோஷனல் எஸ்கேப் ட்ரக் மூலமா எடுத்துக்கிறாங்க. ஸோ நண்பர்கள், சினிமா, பேரண்ட்ஸ், சொசைட்டி அவங்க குடுக்குற ப்ரெஷர்ஸ், அவங்க எதிர்பார்க்குற அச்சீவ்மெண்ட், அந்த குழந்தைய குடுக்குற இமோஷனல் அந்த குழந்தைக்கு குடுக்குற ஒரு ஹெவி இமோஷனல் ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து தான் காரணிகளா நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க சினிமா சொன்னீங்க இல்லையா? ரீசெண்டா வந்த நெறைய சினிமா பார்த்தோம். லியோ, விக்ரம், ஜெயிலர் இந்த எல்லா படங்கள்லயுமே வந்து ட்ரக்குக்கு எதிரா போராடுறதையே வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு மாஸ் எலமெண்ட்டா வந்து குடுக்குறது வந்து ஒரு டைரக்டருடைய சாய்ஸ்லேருந்து நான் வந்து சமூகத்துக்கு எதிராக வந்து இதை தான் சமூகத்தை திருத்தறதுக்காக இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே ஆடியன்ஸ்கிட்ட இந்த மாதிரி யங்ஸ்டர்கிட்ட கரெக்டாக போய் சேருதா? இவங்க சினிமா மூலமா ட்ரக்கை எதிர்த்து போராடுறத காமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமா காமிக்க வேண்டியது அதை எடுத்துக்க கூடாதுங்கிறத தான். ஏன்னா இந்த போராளி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நம்பியார் டு இன்னைக்கு இருக்க ஹீரோஸு. ஸோ இதை நோக்கி யார் மறுபடியும் இந்த ப்ரொட்டகானிஸ்ட் என்ன பண்ணுறாரு? வில்லனை தானே மறுபடியும் போய் திருத்த போகிறாரு. ப்ரொட்டகானிஸ்டே வந்து ட்ரக்கை எடுத்துக்காம இல்லை ஆல்கஹாலை எடுத்துக்காம இருக்கிற மாதிரி அவங்க காட்டட்டுமே. ஒரு 4 படம் அதில் ஹீரோ ஸ்மோக் பண்ணாமல் ட்ரிங்க் பண்ணாமல் ட்ரக் எடுத்துக்காம வரட்டும். அதுதான் உண்மையிலேயே அதுக்கான ஒரு போராட்டமாக அந்த ட்ரக் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்குமே தவிர்த்து, மறுபடியும் ஒரு வில்லனை வந்து அவங்க வில்லனைஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஹீரோ முளைச்சி போய் அதை சரி பண்ணுறதை காட்டுறதுனால மட்டும் இந்த இஷ்யூ சால்வ் ஆகாது. இட்ஸ் எ கிரேட் கான்செப்ட் ஃபார் சினிமா. பட் யதார்த்தத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கோ அதுக்கு ஆன்டிடோட் கொடுத்தா தான் இன்ஃப்ளூயன்ஸ் மாறுமே தவிர, அதுக்கு போராடி அதை சரி பண்ணுறதை காட்டுறதுனால மட்டும் இது மாறிடாது. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு யங்ஸ்டரோ வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடிக்கிறாங்க. ரொம்ப ஆல்கஹாலிக்காக இல்லைனாலும் ஒரு அக்கேஷனலாக குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம்.
அந்த ஒரு 5 பசங்க இருக்காங்க அப்படின்னா 5ல் ஒரு பையன் வந்து குடிக்காம இருப்பான். அந்த மாதிரி ஏன் எல்லா பசங்களாலையும் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியல? ஏன்னா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லி வளர்க்கல. நம்மள பீப்பிள் ப்ளீசர்ஸா தான் வளர்த்துருக்காங்க. மாமா கேட்குறாரு பேரை சொல்லு, அத்தை மடியில் போய் உட்காரு, சாப்பாடு கொடுத்தா நீ சாப்பிடு. ஸோ மற்றவங்களுக்கு இணங்கி 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 தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்போது நான் அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணாதான் ஐ எம் அ குட் கிட், ஐ எம் அ குட் இனஃப் பர்சன். அப்போ நான் எப்படி அவங்கள அந்த சர்க்கிளில் ப்ளீஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்போ அதில் ஏதோ ஒருத்தர் தானே அந்த செல்ஃப் கண்ட்ரோலை காட்ட முடியும். மீதி 4 பேருக்கு அந்த பழக்கமே இல்லையே. எத்தனை வீட்டில் இப்போ ஒரு குழந்தை வந்து இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு நம்ம சொல்லிடுறோம். அதெல்லாம் முடியாது. நான் அம்மா, நான் அப்பா, நான் சொல்கிறேன் நீ செஞ்சு தான் ஆகணும். ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு கண்ட்ரோல் அளவுக்கு போயிடுச்சு. நான் சொன்னாலே நீ கேட்கணும். அண்ட் இந்த ஒன்று அது இன்னொன்று வந்து ஒரு ஒரு மாதிரியான நெக்லெக்டிவ் பெர்மிசிவ் பேரண்டிங். குழந்தை என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கான ஒரு பேலன்ஸ் வேணும்ல. எந்த இடத்துல பவுண்ட்ரிஸை வைக்கணும் ஒரு குழந்தைக்கு, எப்போ டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணும், எப்போ அது டிசிப்ளினாக இல்லைனாலும் பரவாயில்லங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒன்று. 2வது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும் இல்லை, ப்ராக்டிஸில் வர வேண்டிய ஒரு விஷயம். நம்மள எத்தனை பேரால் ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட நோ சொல்லிட முடியும்? ஒரு அடல்ட்டா இத்தனை வயசுலேயே அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளால நோ சொல்லிட முடியும்? அப்படியே யோசிச்சு அதை சுகர் கோட் பண்ணி எப்படி அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம், ஓடிடலாம், இதான் பார்க்குறமே தவிர இல்லைங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நீங்கள் சொன்னது தப்பு, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியலல்ல. அப்போ எங்கேயோ ஒரு பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூடோட தான் நம்மளை வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான காரணம். சப்போஸ் இப்போது நம்ம நினைக்கிறோம் அக்கேஷ்னலாக குடிக்கிறாங்க, அக்கேஷ்னலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சிலர் வந்து வீக்லி குடிக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம், இல்லை மந்த்லி குடிக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனால் இப்போது ஒருத்தர் அந்த மாதிரி குடிக்கிற ஒருத்தர் எனக்கு உண்மையிலே ட்ரக் அடிக்ஷன் இருக்கா, நான் ஆல்கஹாலிக்கு அடிக்ஷனாக இருக்கேனா அப்படிங்கிறத அவருக்கு அவரே வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? சுய பரிசோதனை எப்படி பண்ணிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டெப்பு. செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் குடிக்கிற ஆள் அப்படின்னா என்னால் குடிக்காமல் ஒரு விஷயத்தை செலிப்ரேட்டே பண்ண முடியாத நிலமை வரும்போது ஐ எம் அன் அடிக்ட். ஸோ எனக்கு கண்டிப்பாக இது வேணும். அட்லீஸ்ட் அக்கேஷ்னலாக கூட. இப்போது நம்ம நினச்சிக்கிறோம் அடிக்ட்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. நோ. ஒரு விஷயத்தை பண்ணும் போது அதுக்கு ஆல்கஹாலோ சிகரெட்டோ ட்ரக்கோ இல்லாமல் என்னால் அதை பண்ண முடியாது. ஈவன் ஒரு செலிப்ரேஷனாக இருந்தால் அதுவும் அடிக்ஷன் தானே. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே தேர் ஆல்ரெடி இன்டு அடிக்ஷன். ஸோ அக்கேஷ்னலாக குடிச்சா கூட வந்து அடிக்ஷன் தான். அதாவது என்னால் அது இல்லாமல் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது. ஆமாம். ஆக்சுவலாக அக்கேஷ்னலாக குடிக்கிறது வந்து நல்லது, எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது கெட்டதுலாம் குடிக்கிறதே கெட்டது. உடல்நிலைக்கு மனநிலைக்கு இட் இஸ் நாட் ஓகே. அதாவது காஃபி குடித்தா கஃபீன் அது வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டமை பாதிக்குது, நம்ம எவ்வளோ பேசுகிறோம். அப்போ ஆல்கஹால் எந்த அளவுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டமையும் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனையும் பாதிக்குது. அப்போ அது எப்போ நீங்கள் எந்த அளவில் குடித்தாலும் பாதிப்பு ஒன்று தான். ஸோ இது பெட்டர் அது பெட்டர் இல்லைலாம் இல்லை. எனி அமௌண்ட் ஆஃப் இட் இஸ் ஹார்ம்ஃபுல். அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும். ஸோ சொபேரிட்டியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஒருத்தர் ஒரு குரூப்பில் நான் குடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஐய நீ குடிக்க மாட்டியா இப்படி கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து ஓ குட் சொபேரிட்டி இஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்றைக்கி. ஸோ நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வாங்கி 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 அதை ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாரையுமே கொண்டு வந்துட்டோம். ஐ ஹவ் ஹர்ட் மெனி சச் ஸ்டோரிஸ். ஒரு குரூப்பில் இன்றைக்கி நீங்கள் ஒரு குடிக்காத ஆளாக இருந்தால் யூல் பி உங்களை இன்வைட்டே பண்ண மாட்டாங்க குரூப்புக்கு. பிகாஸ் நீங்கள் குடிக்க மாட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ செலிப்ரேஷன்னா ட்ரிங்கிங். எங்கேருந்து செலிப்ரேஷன்னா ட்ரிங்கிங் ஐடியா வந்தது? நம்ம ஊரில் கல்யாணங்களில் நம்ம குடித்தோமா? செலிப்ரேஷனில் நம்ம குடித்தோமா? இல்லை. பட் இது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். அங்கே டோஸ்ட் பண்ணுவேன்ற பேரில் அவங்க பண்ணாங்க, அது அவங்களுக்கு கிரேட். பட் நமக்கு எப்படி அது வந்தது? இன்றைக்கி எப்படி செலிப்ரேஷன் ஒரு குடிப்பழக்கமாக மாறுச்சு? இதில் சினிமா ஒரு பெரிய பங்கு வச்சுருக்கு. எல்லா பாட்டும் செலிப்ரேட் பண்ணுற பாடுங்களில் குடிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர் பாட்டில் குடிக்கிறாங்க, வேறு ஏதாவது நடந்தால் குடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் இப்போ காமனாக உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதில் இப்போ ஜெண்டர் ரோல்லையும் இதை மாற்றி கொண்டு வராங்க. முன்னாடி ஒரு மேல் கவுண்டர் பார்ட் சினிமாவில் குடிச்சிட்டு இருந்தார்.
இன்னைக்கு ஃபீமேல் கவுண்டர் பார்ட்டும் சினிமாவில் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எல்லா ஜெண்டர்ஸ்குள்ளேயும் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம்ல. ஏன்னா சினிமா ஒரு மாஸ் மீடியா. இன்னைக்கு ஒரு சொசைட்டிலேருந்து கற்றுக்கிறத விட சினிமாலேருந்து கற்றுக்கிறது அதிகமாகிடுச்சு. முன்னாடி தேட்டருக்கு போனால் தான் சினிமா, இன்னைக்கு ஃபோனில் இருக்குது, நான் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அது எவ்வளோ பெரிய மாஸ் மீடியா. அது மூலமாக இன்ஃபேக்ட் வி ஆர் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் எவ்ரி சிங்கிள் மினிட். அப்போ சில்ட்ரனுக்கு அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. என் ஹீரோ பண்ணுற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க போகிறேன். எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, என் பையன் எப்படி வளர்றான்னு எனக்கு தெரில, பயமாக இருக்குது, ஊரெல்லாம் வந்து ட்ரக் அடிக்ஷனாக இருக்காங்க, என் பையன் கரெக்டாக இருக்கானான்னு தெரில அப்படின்னு. ஆனால் பசங்களுக்கு இருக்கிற இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் ஏன் என்னை நோட் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னை நோட் பண்ணாதீங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன். அவர் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அவருக்கு நோட் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்டுக்கு ஒரு பக்கம் இன்செக்யூராக இருக்குது. என் பையன் கரெக்டாக இருக்கானா, என் பையன் ட்ரக் அடிக்ஷனில் இருக்கானா அப்படிங்கிறத எப்படி ஒரு பேரண்ட்டு அவங்க பையனுக்கே தெரியாமல் தெரிஞ்சுக்க முடியும்? ஓகே, இது தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சில விஷயம்லாம் இன்னுமே நோட்டிசபிளாக தான் இருக்கும். அவங்க சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, அவங்களோட ஹைஜீன் ரிலேட்டட் இஷ்யூஸு, அவங்களோட சில பிஹேவியர் எல்லாம் இன்னுமே பார்வையில் இருக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ முதல்ல நோட்டீஸ் பண்ண வேண்டியது அவங்களோட அப்பிடைட். எவ்வளோ சாப்பிட்றாங்க. யூஸ்வலாக அடிக்ஷனுக்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்பிடைட் உடனே ரொம்ப கம்மியாயிடும். வெயிட்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 2 to 3 monthsலேயே நல்ல வெயிட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட அப்பிடைட் குறைஞ்சிருக்கும், இல்லை ரொம்ப கூடியிருக்கும், இது நடக்கலாம். ரெண்டாவது அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறும். கண்ணு செவந்திருக்கிறது, கம்மியாக தூங்குறது இல்லை அதிகமாக தூங்குறது. அதுக்கப்புறம் பிஹேவியரலி ரொம்ப தனிமையாக அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க பார்த்துடக்கூடாது இல்லையா, அதனால் அடிக்கடி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறதோ இல்லை தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியான விஷயங்கள், இல்லை அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு வெளியே போகிறது, இதெல்லாம் சில பிஹேவியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயம் அவங்களுக்கு ட்ரெம்மர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அடிக்ஷனில் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது அவங்க ட்ரக்கை எடுத்துக்காமல் இருக்கும்போது ட்ரெம்மர்ஸ், அதாவது கை நடுங்கிறது, உடம்பு நடுங்கிறது, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமும் தெரியும். அதுக்கப்புறம் அடிக்கடி பண தேவைகள் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாரு எனக்கு இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், வீட்டிலேருந்து பொருட்கள் காணாமல் போகிறது, ஏன்னா அதை விற்று அது மூலமாக ட்ரக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸி. ஆமாம், தங்கம், வெள்ளி என்னெல்லாம் ஆக்சசிபிளாக இருக்கோ, எதை ஈஸியாக எடுத்து அவங்களால வித்துற முடியுமோ அதெல்லாம் காசே காணாமல் போகிறது, இது எல்லாமே. இல்லை அவங்கக்கிட்டே கேட்குறது, அதுக்காக பிரச்சனைகள் பண்ணுறது, ரொம்ப அதிகமாக கோவப்படுறது, ஒரு ட்ரீமியான ஃபீலிங், நம்ம பேசும்போது நமக்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு இப்போ இது மட்டும்தான் அப்படி சொல்லிட முடியாது. பட் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆமாம் ஆமாம், ஒருவேளை இதை ஒரு 2-3 மாதம் கண்டினியூஸாக நோட்டீஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்னால், அப்போ அவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஆனால் சில நேரம் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போகிறக்கோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போகிறக்கோ இந்த இடத்துலலாம் பசங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுறது? அவங்க ஒத்துழைக்காத பட்சத்தில் சில ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் சில டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மயக்க மாத்திரை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கும். ஸோ இது வந்து டாக்டர்ஸ் டிஸ்க்ரிஷனில் நிறையா பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகலைனாலும் பேரண்ட்ஸாக இதை நோட்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ தட் அந்த ஏதாவது ஒரு வேயை கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போக வைக்க முடியும். ஓகே மேம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறாரு, அவரை அவுட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கூட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறத அவங்களுக்குமே விரும்புகிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். நான் ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட என்ன கேட்கக்கூடாது? ஓகே, இப்போ அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்க, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், இல்லை இது நீங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாலே சரியாக போயிருந்துருக்குமே, நீங்கள் யோகா கிளாஸ் போங்க, இல்லை வந்து கோயில்களுக்கு போங்க, இந்த மாதிரி அவங்கள வெறும் டிஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுற மாதிரியான ஒரு லேம் அட்வைசஸை கொடுக்கறத நிறுத்திக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம், அவங்க அதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, அது முடியலன்னா they will also give up. ஒன்று அது. ரெண்டாவது அவங்கள வந்து மறுபடியும் சுட்டி காட்டுறது, ஏன் இப்படி போய் பண்ணணும்,
இது இட்ஸ் நாட் அ ஐடென்டிட்டி ஆஃப் அ குட் பர்சன். அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருந்துட்டு நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு நல்ல அம்மாவாக இருந்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள ஒரு மாதிரி குத்தி காட்டுற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ நோ லே அட்வைசஸ், நோ குத்தி காட்டுறது. அதுக்கப்புறம் நீங்களே அந்த டாக்டரோட ரோல், கவுன்சிலரோட ரோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் உங்களை ரெஸ்கியூ பண்ணுறேன் அப்படி இறங்கவே கூடாது. அவங்களுக்கு இப்போ எப்படி திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தா ஒரு அந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை அணுகணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் ஒரு ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனோ அவேர்னஸோ தெரியாத யாரும் அதுக்கு உள்ளே போய் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்பேரண்ட்லி அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு டாக்டர் வரைக்குமோ ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வரைக்குமோ கூட்டிகிட்டு போகிறதா தான் இருக்கணும். அதை தாண்டி அடுத்த லெவல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் சப்போர்ட் பண்ணுறது. சரி நடந்துருச்சு, பரவாயில்ல, பட் நான் உங்கள் கூடயே இருக்கேன் இந்த ப்ராசஸில். நீங்கள் ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா லெட்ஸ் see how to help you out. உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் வருதோ அதை பார்த்து நாம் ஹெல்ப் பண்ணலாம். இவ்வளோவில் இருக்கிற வரைக்கும் உண்மையிலேயே அந்த ஹெல்ப் அவங்கள போய் சேரும். இதை தாண்டி அவங்க ஒரு ரெஸ்கியூ மோடுக்கு போனாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இட் வில் ரியலி நாட் ஹெல்ப். கொஞ்ச நாள் தே வில் ரீலாப்ஸ் அண்ட் கோ பேக் டு த அடிக்ஷன். இன்ஃபேக்ட் நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் பற்றி ஆரம்பத்தில் சொல்லும் போதுமே ஒரு தடவை ரீஹாப் போயிட்டு வந்துட்டாங்கங்கிறதுனால மட்டும் அவங்க கம்ப்ளீட்டாக அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட மாட்டாங்க. மறுபடியும் அவங்க ரிலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வெளியே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்க மறுபடியும் அங்கே போகலாம். அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லாத ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா பெஸ்ட் இஸ் டேக் தெம் டு அ டாக்டர், டேக் தெம் டு அ ரீஹாப். இவ்வளோ பண்ணுங்க, கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் தி பெஸ்ட் திங் தே கேன் டூ. இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஒரு தடவை ட்ரக் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே ட்ரக் அடிக்ட் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பேரண்ட்ஸ் சைட்லேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயோ கூட இருக்குது. அவர் இப்போ திருந்திட்டாலும் கூட அவன் ஒரு ட்ரக் அடிக்டரா, அவன் அப்படி தான் பண்ணுவான், அவர் திருந்திருப்பார், திருந்து எவ்வளோ நாளாயிருக்கலாம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து திரும்ப திரும்ப அவர் மேலே வைக்கிறோம். ஒரு சொசைட்டிக்கே அந்த ஒரு தடவை ட்ரக் அடிக்ட்னா அவன் எப்பயுமே லைஃப் டைம் ட்ரக் அடிக்ட் தான். ஸோ அது உண்மையா? அவங்களால லைஃப் ஃபுல்லாக வந்து சரியாகவே முடியாதா? இதுக்கு ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் கொஸ்டின் எனக்கு கேட்கணும் போல தோணுது. ஒரு தடவை திருடினவன் எப்பயுமே திருடுவான். இதுவும் ஒரு காமன் சொசைட்டல். இது நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களால வெளியே வர முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மனசு வச்சா முடியும். அதே தான் இதுக்கும். ஸோ இப்போ அடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டெய்லி சாம்பார் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னா சாம்பார் அடிக்ஷன். எனக்கு டெய்லி ஊறுகாய் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னா ஊறுகாய் அடிக்ஷன். கோக் குடித்தாதான் எனக்கு நாளே போகும்னா கோக் அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் எல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்லலையே. அவங்களுக்கு டெய்லி சாம்பாரை வழிச்சு கொட்டிகிட்டே தானே இருக்கும். அவங்களால அதுலேருந்து வழியே வர முடியுமா? ஒரு தடவை சாம்பார் சாப்பிட்டா வேறு எதுவும் சாப்பிட மாட்டான். இதெல்லாம் நம்ம சொல்லாதப்போ அவங்கள மட்டும் அந்த மாதிரி தனிமைப்படுத்தி தாக்குறது தப்பு. யாராக இருந்தாலும் அடிக்ஷன் ஒரு ஃபேஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வெளியே வர முடியும். ரிலாப்ஸ் ஒரு பாசிபிலிட்டினா சொபெரிட்டியும் ஒரு பாசிபிலிட்டி தானே. நம்ம எந்த அளவுக்கு சொசைட்டியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அந்த சொபெரிட்டியில் வைக்க முடியுமோ அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டியது. அதுக்கு மாறாக நீங்கள் எப்பயுமே ஒரு அடிக்ட் தான், இப்படி தான் இருப்ப, உன்னால் மாறவே முடியாதுன்னு நம்ம சொன்னோன்னா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான், நீ உருப்படாத கேஸ். அதுதானே அவங்க நம்புவாங்க. அப்போ நம்மளே அவங்கள மறுபடியும் ஒரு அடிக்டாக மாற்றுறோம். அப்போ இந்த சொசைட்டிக்கு தான் அதுக்கான முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்கள அடிக்டாக மாற்றுறதுல. ஸோ அஸ் அ சொசைட்டி நம்ம தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டை கொடுக்கணும். கண்டிப்பாக மேம். ட்ரக் அடிக்ஷனுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணமாக இருக்குது, அதுக்கு நம்மளே தீர்வாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசணும், ட்ரக் அடிக்ஷன் பற்றி, கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து பேசணும். தேங்க்யூ. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில், 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.